பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் அண்ட் தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சு அதையுமே கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேன்லேயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபைனாக நறுக்கிய வெங்காயத்தை தொடர்ந்து நல்லா நறுக்கிய தக்காளி ரெண்டுமே ஒரு கப் போட்டுக்கிட்டு அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூளை சேர்த்துக்கிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா இருக்குல்ல அதை தேவையான அளவுக்கு போட்டு அதுவுமே குக்கான மசாலா தான் அப்படிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை அதில் போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். பச்சையாக இருக்கிற முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாதத்தை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா அதை சிம்லேயே வச்சு கொஞ்சம் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உப்பையுமே சரி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை அரைச்சி வச்சுருந்தோம். அந்த வேர்க்கடலையை தேவையான அளவுக்கு நல்லா ஃபைனாக அதையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் முருங்கைக்கீரை சாதம்.